அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 22. அண்ணா ராட்ஸ்கியின் கதை. ஜிம்மி தேசிகர் நினைவுக்கு திரும்பிய விதத்திலிருந்து மிகவும் மாறுபட்ட ஒன்றாய் இருந்தது ராட்ஸ்கி மயக்கம் தெளிந்த விதம். மிகவும் நீட்டிக்கப்பட்ட நாடக கலையின் பங்களிப்பு போல அமைந்திருந்தது. நாடக கலையின் பங்களிப்பு என்பது பண்டிலின் வார்த்தை. மயக்கத்தை தெளிய வைப்பதில் புயல் என இறங்கியிருந்தாள் அவள். இதில் எக்கச்சக்கமாய் குளிர்ந்த ஐஸ் நீரை அவருடைய முகத்தில் கொட்டுவது முக்கியமானதாய் இருந்தது. இதற்கு உடனே விழித்தார் பிரபுவின் விதவை. நடுநடுங்கும் வெளிரிய கையினை முகத்தில் தேய்த்து துடைத்து சன்னமாய் முணுமுணுத்தார். இந்த கட்டத்தில்தான் டெலிபோனுடனும் டாக்டருடனும் தனக்கு இடப்பட்டிருந்த கட்டளையை நிறைவேற்றி முடித்திருந்த பில் உடனடியாய் நுழைந்தார். நுழைந்ததும் ஒரு முழு முட்டாளுக்கான சிறப்பான உதாரணமாய், இது பண்டிலனுடைய வர்ணிப்பு, அவர் நடந்து கொண்டார். விதவையின் மீது மிகவும் பரிவும் படபடப்பும் முக்கியத்துவமும் தந்து மகிழ்ந்தார் பில். பிறகு தொடர்ச்சியாய் படுமுட்டாள்தனமான குறிப்புகளை அள்ளி வீசினார். மேடம் மேடம், ஒன்றும் ஆகிடல, எல்லாம் ஆல்ரைட், நிஜமா எல்லாம் ஆல்ரைட், பேச முயற்சி பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு ஆபத்தா முடியும், பேசாம வெறுமனே படுத்துருங்க, ஒரு நிமிஷத்துல நீங்க நார்மலா ஆகிடுவீங்க, எல்லாம் உங்க நினைவுக்கு திரும்பிவிடும், நீங்க முழுக்க நினைவுக்கு வர்ற வரைக்கும் எதுவும் சொல்ல வேணாம், ஆசுவாசமாக தேவையான அவகாசத்தை எடுத்துக்குங்க, பேசாம படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்குங்க, எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல நீங்க நினைவுக்கு கொண்டு வந்துடுவீங்க பாருங்க. இன்னொரு மடக்கு தண்ணி குடிங்க, கொஞ்சம் பிராண்டியும் குடிங்க, அதுதான் மயக்கத்துக்கான ஒரே நிவாரணி. பண்டில் கொஞ்சம் பிராண்டி கொண்டு வந்து. பொறுமை இழந்து போயிருந்த பண்டில் ஐயோ பில் என்று வெகுண்டு விட்டாள். அவங்கள தனியா விடு என்று சண்டை போடும் விதத்தில் சொன்னாள். அவங்க தானா சரியாயிடுவாங்க, இத்தனை நீண்ட உன் பிரசங்கம் எல்லாம் வேணாம். பிறகு அவருடைய முகத்தில் இருந்த விலை உயர்ந்த அரிதாரம் களையுமாறு ஒரு டம்ளர் போல குளிர் நீரை வீசினாள். துள்ளி எழுந்த ராட்ஸ்கி அப்படியே உட்கார்ந்தார். போதுமான அளவுக்கு முழுவதுமாய் விழித்து கொண்டவரை போலத்தான் தெரிந்தார் அவர். என முணுமுணுத்தார் அவர். நான் இங்கேதான் இருக்கேன், எஸ் நான் இங்கேதான் இருக்கேன். வேறெங்க இருக்க முடியும் என இடிக்கும் விதமாய் பண்டில் குறிப்பிட, குணமாக அவகாசம் கொடுங்க என்றார் பில். நீங்க மறுபடியும் சரியா ஆகியாச்சுன்னு உணரும் வரை பேச வேண்டாம். மேலாடையை தனக்குள் இன்னும் நெருக்கமா இழுத்து கொண்டார் ராட்ஸ்கி. இப்ப எனக்கு நினைவுக்கு வர ஆரம்பிக்குது என்றார். எஸ், நினைவு திரும்புது. அவரை சுற்றி நின்றிருந்த சிறு கூட்டத்தை அப்பொழுது பார்த்தார் அவர். கவனித்துக் கொண்டிருந்த முகங்களில் கருணையற்ற பாவம் அவருக்கு பட்டிருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் சிரித்து கொண்டார். யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்றார் மிருதுவாய். நான் நல்லாதான் இருக்கேன். ஓ, நிச்சயமா தான் சொல்றீங்களா? அடித்து கேட்டார் பில். ரொம்ப நிச்சயமா. நம்பிக்கை கொடுத்து அவரை பார்த்து சிரித்தார் ராட்ஸ்கி. எங்களை போன்ற ஹங்கேரியன்களுக்கு இரும்பு போன்ற நரம்பு உண்டு. பூரண திருப்தி பில்லின் முகத்தில் படர்வது தெரிந்தது. முட்டாள்தனமான திருப்தியாய் இது பண்டிலுக்கு பட, அவரை நோக்கி ஒரு எத்து விட்டால் என்ன என்று தோன்றியது அவளுக்கு. கொஞ்சம் தண்ணி குடிங்க என்றாள் கடுகடுவென்று. இதற்கு தண்ணீரை ஒதுக்கினார் பிரபுவின் மனைவி. கலங்கி போயிருந்த அழகிக்கு கனிவாய் ஆன ஜிம்மி பிராண்டியை ஆலோசித்தான். இதற்கு சம்மதமாய் பதில் கிடைத்தது. அதனை ஒரு மடக்கு குடித்ததும் சுற்று வட்டாரத்தை ஒரு முறை அவர் கவனித்தார். இம்முறை சராசரியாய் ஆகியிருந்த விழிகளோடு, என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க என்றார் பரபரப்பாய். அதை நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்றார் சூப்பரிண்டென்டன்ட். இப்படி சொன்னவரை கூர்மையாய் பார்த்தார் அண்ணா. விஸ்தாரமாகவும்
அதிக வார்த்தைகளற்று சாந்தமாகவும் நின்று கொண்டிருந்த இவரின் இருப்பினை முதல் முறையாக கவனித்தார் அவர். நான் உங்க ரூமுக்கு போயிருந்தேன் என்றாள் பண்டில். படுக்கையில் யாரும் படுக்காம அப்படியே இருந்தது. நீங்க அங்கு இல்லை. இங்கு நிறுத்திய அவள் ராட்ஸ்கியை குற்றம் சுமத்தும் விதமாய் பார்த்தாள். ராட்ஸ்கி கண்களை மூடிக்கொண்டு விட்டு ஒப்புக்கொள்ளும் விதமாய் தலையை மெதுவாய் ஆட்டினார். எஸ் எஸ், எனக்கு இப்ப எல்லாம் நினைவுக்கு வருது. ஓ, அது ஒரு கொடூரம். நடுநடுங்கினார் அவர். அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னா விரும்புறீங்க? சூப்பரிண்டென்டன்ட் பெட்டல், உங்களால முடிந்தால் என்று சொன்ன அதே கணத்தில் முழுக்கவும் நினைவுபடுத்தி சொல்ல முடியாத சூழ்நிலைனா வேணாம் என்றார் பெல். இருவரையும் மாறி மாறி ராட்ஸ்கி பார்க்க அமைதியான ஆனால் அதிகாரத்தை பலிக்க வைக்கும் பேட்டலின் கண்களுக்கு முன் அடிபணிந்தார் அண்ணா ராட்ஸ்கி. என்னால தூங்க முடியல என ஆரம்பித்தார் அவர். இந்த வீடு இது என்னை அமுக்கியது. நான் அப்ப இருந்த படபடப்பான ஒரு நிலைமையில தூங்க போவது என்பது தப்பான முடிவு என்பது எனக்கு தெரியும். என் அறைக்குள்ளே நடந்தேன், படிச்சேன். ஆனா அங்கே வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் எனக்கு பெரிய ஈடுபாட்டை ஏற்படுத்தல. அதனால கீழே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க விரும்பினேன். நிச்சயமா அப்படித்தான் தோணிருக்கும் என ஆமோதித்தது பெல். இதுதான் சரி என்றார் பேட்டல். இந்த ஐடியா எனக்குள் தோன்றிய உடனேயே அறையை விட்டு வெளியேறி கீழே வந்தேன். வீடு இயக்கமின்றி அசையா கல் போல் இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ என இடைமறித்தார் பேட்டல். இது எப்ப நடந்தது? அப்ப நேரம் என்ன என்பது பற்றி எனக்கு குறிப்பு தர முடியுமா? மிக அற்புதமாய் அப்ப மணி என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்று விட்டார் அண்ணா. அப்படியே கதையை தொடர்ந்தும் விட்டார். வீடு நிசப்தமா இருந்தது. குட்டி எலி ஒன்று ஓடும் ஓசை கூட துல்லியமாக கேட்கும் அளவுக்கு நிர்சலனம். நான் படி இறங்கிறேன். ரொம்ப மெதுவா, ஓசை எழுப்பாம. எதிர்க்கும் துணியில் வீட்டையே எழுப்ப நான் பிரியப்படல என்றார் அவர். இங்கே வரேன் நான். மூலையில் இருக்கும் மரபீராவுக்கு போய் எனக்கு பொருத்தமான புத்தகத்துக்காக தேடறேன். லைட்டை போட்டுக்கிட்டு தானே? நோ, நான் விளக்கை போடலை. என்கிட்ட என்னோட சின்ன டார்ச் விளக்கு இருந்தது. அதன் உதவியோட தான் நான் அலமாரியை துளவினேன். ஹா என்றார் சூப்பரிண்டென்டன்ட். நாடகத்தனமாய் திடீர்னு என்றபடி தொடர்ந்தார் ராட்ஸ்கி. நான் எதையோ கேட்கிறேன். நழுவலான ஓசை ஒன்று, அமுக்கப்பட்ட காலடி ஓசைகள். என் டார்ச்சை பட்டுன்னு அணைச்சிட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறேன். காலடி ஓசைகள் நெருங்கின. மிக மெலிதான பயமுறுத்தும் ஓசையது. திரைக்கு பின்னால் நான் ஒடுங்கிக்கிட்டேன். அடுத்த நிமிஷம் கதவு திறக்கப்பட்டு விளக்குகள் போடப்பட்டு மிளிர்ந்தன. ரூமுக்குள்ளே திருடன். எஸ், ஆனா என தேசிகர் எதுவோ சொல்ல வாயெடுக்க ஒரு பெரிய அளவு ஷூ அவனது காலை மிதித்தது. பேட்டில் என்னவோ சமிக்ஞை தருகிறார் என்பதை உணர்ந்த ஜிம்மி வாயடைத்தான். பயத்துல முக்கால்வாசி செத்தே போயிட்டேன் நான் என அவர் தொடர்ந்தார். மூச்சு கூட விடாம கட்டுப்படுத்த முயற்சித்தேன் நான். கவனித்தபடி அந்த ஆளு கொஞ்ச நேரம் நின்னான். அப்புறம் அதே ரகசியமான திருட்டு நடையை விடாமல் நடந்தான். இப்பொழுதும் ஜிம்மி என்னவோ அவசரமாய் வாயெடுக்க வாயடைத்து விட்டான். தொடர்ந்து நடந்து ஜன்னலை அடைந்து எட்டி பார்த்தான். அங்கேயே அப்படியே கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்த அவன் அப்புறம் மறுபடியும் அறையை குறுக்காய் கடந்து இந்த பக்கம் வந்து விளக்குகளை அணைத்தான். கதவை பூட்டினான். நான் நடுநடுங்கி போனேன். அவன் கீழே அறையில் இருக்கான். ரகசியமா ஓசை காட்டாமல் இருட்ல நடந்தபடி. ஹோ, அது கொடூரம். இருட்ல அவன் என் மேல வந்து மோதிடுறான்னு வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் அவன் மறுபடியும் ஜன்னல் அருகில் போயிருப்பதை கேட்டேன் நான். அப்புறம் அமைதி.
ஒருவேளை அவன் அதன் வழியா எகிரி குதிச்சு வெளியேறிப்பானோ நான் நினைச்சேன். நிமிடங்கள் கரைய எவ்வித அறமும் இல்லாமலாக அவன் நிச்சயமா வெளியே போயிட்டானே நான் நினைச்சேன். சொல்ல போனா நான் என்னோட டார்ச் விளக்கை ஆன் பண்ணி பரிசோதிக்க துவங்க நினைச்ச கணம் அது. அப்பதான் எல்லாம் துவங்கின. என்னது? அது அத்தனை கொடூரம். என் வாழ்க்கையில அதை நான் மறக்க மாட்டேன். 2 ஆளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னுக்க முயன்றுகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கொடூரம். தரையில விழுந்து அவனுங்க உருண்டானுங்க. நாற்காலிகளும் மற்ற ஜாமான்களும் திசை கொன்றாக உருண்டன. ஒரு பொண்ணு வீறிட்டு கத்தினது போலவும் நான் நினைச்சேன். ஆனா அது இந்த அறையில இல்ல, அது வெளியில எங்கேயோ திருட்டு பயலுக கரகரப்பான அடிக்குரலில் இருந்தது. அதனால அவன் பேசினதுன்னு சொல்ல முடியாது. கொக்கரித்தான், உடு எண்ணெய், உடு எண்ணெய், உடு எண்ணெய் என்று இப்படித்தான் கத்திக்கிட்டே இருந்தான். இன்னொருத்தன் ஜென்டில்மேன். நாகரிகமான பேச்சு அவனாண்ட இருந்து வந்தது. ஜிம்மி பெருமை கொண்டவனாய் தோன்றினான். அப்புறம் என்ற அவர், ஒரு பொறி, ஒரு வெடிச்சத்தம் எனக்கு பக்கத்தில் இருந்த புத்தக அலமாரியை குண்டு துளைத்தது. நான் அப்பதான் மயங்கிருக்கணும். அவர் இப்பொழுது நிமிர்ந்து பில்லை பார்த்தார். அவருடைய கையை பிடித்திருந்த கனிவாய் தட்டி கொடுத்தார் பில். பாவமா நீங்க என்றார். எத்தனை கிளேசம் உங்களுக்கு. முட்டாள், கடைஞ்செடுத்த முட்டாள் என்று நினைத்து கொண்டாள் பண்டில். திரைசீலைக்கு அருகாமையில் அதன் வலப்பக்கத்தில் இருந்த புத்தக அலமாரி நோக்கி துரிதமாய் ஓசை எழுப்பாது நழுவியிருந்தார் சூப்பரிண்டென்டன்ட் பெட்டில். குனிந்தார். எதையோ தேட தற்சமயம் முழுக்கவும் குனிந்து எதையோ எடுத்தார். அது புல்லட் கிடையாது மேடம் என்றார். புல்லட்டோட சிப்பி, அதாவது இது புல்லட்டை சுற்றிருக்கும் ஓடு. நீங்க சுட்ட போது எங்கே நின்னுகிட்டு இருந்தீங்க மிஸ்டர் தேசிகர்? ஜன்னலுக்கு அருகில் ஓர் இடத்தை நிரப்பிக்கொண்டு நின்றான் ஜிம்மி. இந்த இடத்தை ஒட்டிதான்னு சொல்லலாம். சூப்பரிண்டென்டன்ட் பெட்டில் அவரே போய் அவ்விடத்தில் தன்னை நட்டுக்கொண்டார். குண்டுடைய ஓடு பின்பக்கமா இங்கேதான் வந்து விழுந்திருக்கும். இது 0.455 ரகம். இருட்ல இதை குண்டுன்னு நினைச்சிருக்கீங்க மேடம். அவங்க இருந்த இடத்துக்கு ஓரடி தள்ளிருக்கும் புத்தக அலமாரியின் பகுதியை சுட்டிருக்கும் இது. ஜன்னல் சட்டத்தை துளைச்சிக்கிட்டு குண்டு வெளியில் போய் விழுந்திருக்கும். தாக்க வந்தவன் கையோடு அதை கொண்டு போகாத பட்சத்தில் அது நாளை காலையில நமக்கு கிடைக்கும். ஜிம்மி வருத்தமாய் தனது தலையை மறுத்து அசைத்தான். நீலமுக்குக்கு துப்பாக்கி தன் குண்டை இப்படி ஒரு ஓடு போட்டு மூடுவது கிடையாதுன்னு நினைக்கிறேன். மிகுந்த ஈடுபாட்டோடு அவனை கவனித்தார் அவர். உங்க கைகள் என ஆச்சரியமாய் சொன்ன அவர், 2 கட்டப்பட்டிருந்ததே, அப்ப அது நீங்களா? ஜிம்மி மரியாதை காட்டி முதுகு வளைத்து வணங்கினான். எனக்கு நாகரிகமான குரல் வளம் இருக்குன்னு கேட்டதுல மகிழ்கிறேன் என்றான். ஆனா அந்த சமயத்துல நான் உபயோகிச்ச சில வார்த்தைகளை இந்த அறையில ஒரு பொம்பளை இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உபயோகிச்சிருக்கவே மாட்டேன் என்றும் சொன்னான். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே எனக்கு விளங்கல என விளக்கம் தர அவசரமாய் முன்வந்தார் அண்ணா. என் சின்ன வயசுல அப்படியெல்லாம் பேசும் ஒரு இங்கிலீஷ்கார வேலைக்காரி இருந்த போதிலும் அவங்க பேசும் வார்த்தைகளுக்கெல்லாம் எனக்கு என கை விரித்து காட்டிய அவர், சொல்லுங்க, அப்புறம் என்னதான் நடந்தது? அதுதான் எனக்கும் தெரிஞ்சாகணும் என்று அதிகாரம் சற்று தூக்கலாய் தெரிய கேட்டார். என்னதான் நடந்தது? அனைவரும் ஒன்றாய் சூப்பரிண்டென்டன்ட் பெட்டிலை பார்த்தபோது அங்கு சில கணங்கள் அமைதி நிலவியது. ரொம்ப சிம்பிளான சமாச்சாரம் தான் நடந்தது என்றார் பேட்டில் நிதானமாய். திருட்டு முயற்சி. சர் ஸ்டான்லி டிக்கிப்பிடமிருந்து சில அரசியல் தாள்களை திருட அதை எடுத்துக்கிட்டு திருடர்கள் ஏறத்தாழ கிளம்பிட்டாங்க.
ஆனா இந்த யங் லேடிக்குத்தான் நாம தேங்க்ஸ் சொல்லணும். அவர் லொரைனை சுட்டி காட்டினார். இவங்களால அவனுங்களால கொண்டு போக முடியல. லொரைனை நோக்கி ஒரு கதிர்வீச்சு நோட்டத்தை செலுத்தினார் அண்ணா. அது ஒரு விளங்கிக் கொள்ள முடியாத பார்வை. அப்படியா என்றார் கத்தி குத்தாய். அந்த சமயத்துல ஸ்தலத்துல இவங்க இருக்கிறாப்புல ஆகியிருப்பது ஒரு எதிர்பாரா ஒற்றுமை என்றார் பேட்டில் சிரித்தபடி. ஒரு பெரும் மூச்சினை வெளியிட்டு மீண்டும் கண்களை அரை மயக்கத்தில் மூடிக்கொண்டார் அண்ணா. இன்னும் எனக்கு அதிகபட்ச மயக்கமா இருக்கு என விவரித்தார் அவர். பார்த்தாலே தெரியுதுப்பா என ஓடி வந்தார் பில். நீங்க அரை வரை போக நான் உதவுறேன். பண்டில் உங்க கூட இருப்பா. லேடி ஏலினுக்கு நன்றி என்றார் அண்ணா. ஆனா எனக்கு தனியா இருக்கணும் போல வருது. பார்க்க போனா நான் நல்லா தானே இருக்கேன். இருந்தாலும் மயக்கம். மாடிப்படிகள்ல மட்டும் எனக்கு உதவியா இருந்தால் போதும். எழுந்து கொண்ட அவர் உதவிக்கு வந்த பில்லின் கையை அனுமதித்து அதில் முழுக்கவும் தன்னை சாய்த்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். பண்டில் இருவருடனும் முன்னறை வரை போனதும் நான் இப்ப நல்லாதான் இருக்கேன், நான் நல்லாதானே இருக்கேன் என்ற வார்த்தையை இம்முறை அண்ணா சற்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டு மாடி வரை பண்டில் வர தேவையில்லை என்பதை ஸ்தாபித்தார். அண்ணாவின் அழகான உடை அலங்காரத்தையும் பில்லின் அரவணைப்பில் அவர் மெல்ல மெல்ல படியேறுவதையும் பார்த்தபடி நின்று கொண்டிருந்த பண்டில் ஆழ்ந்த கவனிப்புக்குள் தள்ளப்பட்டு திடுமென கூர்மையானாள். முன்னரே சொல்லியிருப்பது போல அண்ணாவின் மேலாடை மிகவும் மெல்லியது. உள்ளிருப்பது வெளியே பட்டவர்த்தனமாக தெரியும் அளவுக்கு மெல்லியது. அதன் வழியே அவருடைய வலது தோளின் இறக்கத்தில் சிறு கருப்பு மச்சத்தை பார்த்தாள் பண்டில். அப்படியே மூச்சடைத்தவளாய் லைப்ரரியிலிருந்து சூப்பரண்டென்டன்ட் பேட்டில் வெளியே வந்து கொண்டிருந்த இடத்துக்கு போய் விழுந்தாள் பண்டில். ஜன்னலுக்கெல்லாம் கொக்கி போட்டு மூடிட்டு வரேன் என்றபடி இருந்தார் பேட்டில். ஒரு ஆள் டியூட்டியில் வெளியே இருப்பான். இங்கே கதவை பூட்டிட்டு சாவியை நான் கொண்டு போயிடுறேன். எஸ் பண்டில், என்ன சமாச்சாரம்? சூப்பரண்டென்டன்ட் பேட்டில், நான் உங்களோட பேசியாகணும் உடனே. ஏன்? ஓகே, நான் தயார்தான். அப்பொழுது டாக்டர் கார்ட்ரைட்டுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தார் சார்ஜ் லோமெக்ஸ். நீங்க இங்கே இருக்கீங்களா பேட்டில்? மிஸ்டர் ஓரூர்கிக்கு ஆபத்தா ஒன்றும் கிடையாதுன்னு கேள்விப்பட்டா உங்க டென்ஷன் குறையும்னு நினைச்சேன். ஓரூர்கிக்கு ஆபத்து இருக்கும்னு நான் எப்பவுமே நினைக்கலையே என்றார் பேட்டில். அவர் ஸ்ட்ராங்கா தூங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கார். ஹைப்போடெர்மிக் என்றார் டாக்டர். நாளைக்கு சின்ன தலைவலியோடு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் எழுந்திருப்பார் அவர். இப்ப ஹெங்மேன், உங்களோட குண்டு காயத்தை கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க நர்சம்மா என்றான் ஜிம்மி லொரைனை பார்த்து. வந்து இந்த பேசனையோ இல்லனா என் கையையோ பிடிங்க. ஜிம்மி, டாக்டர் மற்றும் லொரைன் மூவரும் ஒன்றாய் வெளியேறினார்கள். சார்ஜால் நங்குரும் பாய்ச்சப்பட்டிருந்த சூப்பரண்டென்டன்ட் பேட்டில் இருந்த திசையை நோக்கி கலக்கமுற்று பார்வையை தொடர்ந்து வீசுவதிலே இருந்தாள் பண்டில். ஊற்றாய் விழுந்து கொண்டிருந்த சார்ஜின் உரையாடலில் ஒரு சில நிறுத்தம் விளையும் வரை காத்திருந்த பேட்டில் அது விழுந்ததும் அதன் பயண துரிதமாய் பயன்படுத்தி கொள்ள இறங்கினார் அவர். நான் இப்ப உடனே சர் ஸ்டான்லியை பார்த்து தனிப்பட்ட முறையில ஓரிரு வார்த்தைகள் பேச முடியுமான்னு பார்க்கணும் சார் என்றார். நிச்சயமா என்றார் சார்ஜ். நிச்சயமா, நான் போய் அவரை ஒரே தூக்கிட்டு வந்துடுறேன். படிகள் மீதேறி விரைய ஆரம்பித்தார். பேட்டில் வேக வேகமாய் பண்டிலை பிடித்திழுத்து கொண்டு அருகிலிருந்த அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றிக் கொண்டார். சொல்லுங்க, இப்ப என்னது? எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு விரைவா நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். ஆனா அது சற்றே நீண்ட மற்றும் சிக்கலான ஒரு கதை.
செவன் டைல்ஸ் கிளப்புடன் தனக்கு ஏற்பட்ட தொடர்பினையும் அதை சார்ந்து பண்டில் மேற்கொண்ட வீர தீர நடவடிக்கைகளையும் ரத்தின சுருக்கமாக விளக்கினாள் அவள். சொல்லி முடித்தபோது ஒரு நீண்ட பெருமூச்சினை வெளியிட்டார் சூப்பரண்டென்டென்ட். மிக அரிதாக அவருடைய மரம் போன்ற முகத்தில் இணக்கம் உண்டானது. குறிப்பிட வேண்டிய சாதனை என்று சொல்லியே விட்டார் அவர். அற்புதம், நீங்க பண்ணிருப்பதெல்லாம் சாத்தியம்னு என்னால சொல்லவே முடியாது. இதையெல்லாம் நீங்களே பண்ணிருந்த போதிலும் என்றார். இதுல இத்தனை ஆழமான சமாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆனா நீங்க தான் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தது. சூப்பரண்டென்டென்ட், பில் எவர்ஸ்லே கிட்ட கேட்குமாறு சொன்னது நீங்க தான். அப்பாடி, உங்களை மாதிரி பேர் வழங்கி கிட்ட ஹிண்ட் கொடுப்பதே தப்பு போல லேடி எய்லின். நீங்க பண்ணிருக்கும் இத்தனை நீள சாகசங்களை நீங்க செய்வீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. சொல்லிவிட்டு நிகழ்வுகளை தன்னுடைய மூளைக்குள் போட்டு புரட்டும் பாவனையில் அப்படியே நின்றார் அவர். இந்த மாதிரி ஆபத்து ஒண்ணுல நீங்களே போய் ஈடுபடுமாறு விட்டு விடுவதற்கு ஜிம்மி ஜேசிகருக்கு என்ன காரணம் இருந்திருக்க முடியும்? எனக்கு இது விந்தையா இருக்கு. எல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் ஜிம்மிக்கே கூட ஒன்னும் தெரியாது என்றாள் பண்டில். அப்படியா என்ன என்றார் பேட்டல். ஹா என்று விட்டு கண்ணடித்தபடி சொன்னார். மிஸ்டர் எவர்ஸ்லே கிட்ட சொல்லி இனி அவரை உங்களை கவனிக்குமாறு சொல்லணும் மிஸ் எய்லின் என்றார். மிஸ் வேட் பின்னாலேயே இல்ல அவர் ஓடிக்கிட்டு இருக்கார் பில் என்றாள் அவள் ஆச்சரியமாய். ஹோ பேட்டில், இதெல்லாம் இருக்கட்டும். கதையின் கிளைமேக்ஸை நீங்க கேட்கவே இல்லையே. நான் அங்கே நம்பர் 1 என்று பார்த்த பொண்ணுதான் அண்ணா. எஸ், அந்த நம்பர் 1 அண்ணா ராட்ஸ்கி. உடனேயே வேகமாய் அந்த மச்சத்தை அடையாளம் கண்ட கணங்களையும் சொன்னாள் பண்டில். ஆனால் சூப்பரண்டென்டென்ட் பேட்டிலோ இவள் ஆச்சரியப்படுமாறு இருமினார். ஒரு மச்சத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது மிஸ் எய்லின் என்று வாய்விட்டே சொல்லியும் விட்டார். 2 பொண்ணுங்களுக்கு ஒரே மாதிரி மச்சம் இருப்பது ரொம்ப சுலபம். பிரபுவின் மனைவியாய் வாழும் அண்ணா ஹங்கேரியில் மிக பிரபலமான பெரும் புள்ளி என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்படின்னா இது நிஜ அண்ணா கிடையாது. இதே பொம்பளை தான் நான் அங்கே பார்த்தேன்னு அடிச்சு சொல்றேன். மறந்துடாதீங்க. இன்னைக்கு ராத்திரி நாம அவளை பார்த்த விதத்தையும் நீங்க கொஞ்சம் நினைவுபடுத்திக்கங்க. அவ மயங்கி விழுந்தான்னு என்னால ஏத்துக்கவே முடியல. இதை என்னால ஏத்துக்க முடியாது மிஸ் எய்லின். எத்தனை தைரியமான ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு குண்டு ஓடு வந்து பக்கத்திலேயே ஒரு குண்டு மாதிரி ஓசை எழுப்பி விழுந்த போது அலறித்தான் போயிருப்பா. இருக்கட்டுமே, அவ அந்த சமயத்துல அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததா? கையில எலக்ட்ரிக் டார்ச்சை தூக்கிக்கிட்டு புத்தகம் பார்க்கணும்னு யாரும் வரமாட்டாங்க பேட்டில். தனது முகவாயை கீறிக்கொண்டார் பேட்டில். பேசுவதற்கு விரும்பாதவர் போல ஆனார். அறைக்குள்ளேயே தனது நினைவுகளை சரிப்படுத்திக் கொள்ளும் ஒருவனைப் போல் மேலும் கீழுமாய் நடக்க ஆரம்பித்தார். கடைசியில் பண்டிலை நோக்கி திரும்பினார். கவனிங்கள் லேடி எய்லின், நான் உங்களை நம்ப போறேன். எஸ், ஒத்துகிறேன். அண்ணாவின் நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியவைதான். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு எனக்கும் தெரியும். ஆனா நாம ஜாக்கிரதையா முன்னேறணும். தூதரகங்களோடு எவ்விதமான மனக்கசப்புகளுக்கும் விளைஞ்சிடக்கூடாது. இதுல நாம நிச்சயமா இருக்கணும். அப்படியா? இன்னொன்னு இருக்கு. போர் நேரத்துல, குறிப்பு, இது 2ஆம் உலகப் போரை ஒட்டி எழுதப்பட்ட நாவல். ஜெர்மன் உளவுக்காரங்க நிறைய பேர் அப்படியே விடப்பட்டதா ஒரு பெரிய அலறல் இருக்கு. சில பார்வையாளர்கள் பேப்பர்களுக்கு இது குறித்து எழுதினாங்க. நாங்க இதுக்கெல்லாம் எவ்விதமான முக்கியத்துவமும் அப்ப தரல. கனமான வார்த்தைகள் எதுவுமே எங்களை எப்பொழுதும் காயப்படுத்துவது கிடையாது. அந்த கூட்டம் தொடப்படாமலே அப்படியே விட்டு வைக்கப்பட்டது.
ஏன் ஏன்னா அவங்க மூலமா உடனடியாகவோ அல்லது கொஞ்சம் காலம் கழித்தோ எங்களால பெரிய ஆளை தலைவனை பிடிக்க முடிஞ்சுது. அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பற்றி நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் லேடி ஏலேன். ஆனா தவறாம ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. பிரபுவின் விதவை மனைவியை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். அவங்கள தனியாவே விட்டு வைக்கணும் என்பது என் எண்ணம். பிறகு விசனப்படுபவரை போல் கூடுதலாய் சொன்னார். சர் ஸ்டான்லி டிப்பிக்கிட்ட போய் பேச நான் இப்ப எதையாவது சிந்திச்சாகணும்.